இந்த அம்மாவோட கணவரும் இவரும் மோட்டார் பைக்கில் போயிட்டு இருந்தீங்க? இல்லைங்க சார், அவர் ஆஃபீஸ் வேலையா நடந்து போயிட்டு இருந்தாரு. ஆமாங்க சார். அப்போ பைக்கில் மது குடிச்சிட்டு வந்தவங்க இவர் நடந்து போயிட்டு இருக்க ஆள் மேலே தண்ணி போட்டுட்டு வர்ற மோட்டார் பைக்காரன் அடிக்கிறான். அவர் கணவர் கீழே உலகிறாரு, மண்டை உடையுது. கேஜி ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றாங்களோ எங்கேயோ போய் முடியல. அங்கிருந்து கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணாங்க. கவிதா டாக்டர் கொண்டு வந்தாங்க, இன்டென்சிவ் கேரில் இன்டிபேட் பண்ணாங்க. 3 நாள் டெஸ்டிங் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுத்து உயிரோடு வச்சுருந்தாங்க. ஆனால் மூளை திரும்பவில்லை. இஇஜி எடுத்து பார்க்கும்போது மூளை ஒர்க் பண்ணலை. அப்னியா டெஸ்ட், அந்த மிஷினை ஆஃப் பண்ணோம்னா மூச்சு நின்று போகுது. 4 நிமிஷம் ஆனாலும் மூச்சு வர்றதில்லை. பல்ஸ் ரேட் குறையுது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையுது. சந்திரசேகர் போய், அம்மா உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? என் பேர் வெங்கடேஸ்வரி. அவரோட பேர் என்ன? அவர் பார்த்திபன். பார்த்திபன் எந்த ஊருக்காரங்க? நாங்கள் ஈரோடு. ஈரோட்லேருந்து வந்தீங்க. நீங்கள் கிட்னி கொடுக்கறதுக்கு சம்மதம் கொடுத்தீங்க. அவரோட டெத்தை அவர் இறந்துருவாங்கிறதே நான் ஏற்றுக்கல. இறந்துட்டாருன்னு ஏற்றுக்கல. 3 நாள் எங்கள் அண்ணா தம்பி யாரும் எங்கிட்ட சொல்ல வேண்டான்ட்டாங்க. நான் ரொம்ப மயக்கத்தில் இருந்தேன். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் பையன் சொன்னா, அப்படி தம்பி அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னேன். இல்லைம்மா, அப்பாவுக்கு கழுத்துக்கு மேலே ஒன்றும் ஏங்கலம்மா, கீழே எல்லாம் நல்லா இருக்குது, உடம்புக்கு கீழே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கம்மா டாக்டர் அப்படின்னு சொன்னா. அப்படி கண்ணை மட்டும் தானம் கொடுக்கலாமா அப்படின்னா. அப்படி நான் தான் சொன்னேன், தம்பி அப்பா இறந்துருவார்னு எனக்கு அப்பாவோட இறப்பை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் உயிரோடு உள்ள வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வாழணும். டாக்டர்ஸுங்களாம் யாரும் என்கிட்ட சொல்லலைங்க சார், நான் தான் ஃபஸ்ட்டு அந்த இதை சொன்னேன். பாருங்க, டாக்டருக்கு ஒருத்தர் கூட சொல்லல. புண்ணியவதி, நான் உயிரோட உள்ள வரைக்கும் அவர் வாழ, என்னுடைய கணவர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் வாழணும். ஆமாங்க சார். அவரோட இறப்பையே என்னால் ஏற்றுக்க முடியாத போது அப்புறம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வாழணும். செல்ஃப் கவுன்சிலிங். டாக்டர்ஸ் யாரும் என் பக்கத்தில் தைரியமாக சொல்கிறதுக்கு பயம் சொல்லலைங்க. நான் சொல்லிட்டு குனிஞ்சிட்டேன். அப்போ எங்கள் அண்ணா சொன்னாங்க, ஏன் கண்ணை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம், கொஞ்சம் லேட் ஆகும் போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. 1 நாள் 2 நாள் லேட் ஆகும் போல கொடுக்குறேன்னு சொன்னாலும் 24 hours ஆகும். ஆமாங்க, அப்படி தான் சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் கஷ்டப்படுங்க, இந்த உடல் உறுப்புனால அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வாழணும் அப்படின்னு நான் தான் விரும்பி செஞ்சேங்க. ரொம்ப சந்தோஷம்மா. மகத்தான வாழ்த்துக்கள், மகத்தான வாழ்த்துக்கள், மகத்தான வாழ்த்துக்கள். யாருக்கிட்ட அந்த உறுப்பு இருக்குன்னு கூட இவங்களுக்கு முதல்ல தெரியாது. யாருக்கு கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குகிறோன்னு அந்த டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நமக்கு ரொம்ப சந்தோஷம். மகாத்மா காந்தி அவர் உயிரே கொடுத்தார். நம்ம சுதந்திரத்துக்கு மகாத்மா காந்தி உயிரே தியாகம் பண்ணார். அவருடைய கொள்கை எதுக்காக கடவுள் உண்டாக்குனாரோ அது கண்டுபிடிச்சு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அவர் இந்த அம்மாவுக்கு ஒரு ரோஸ் சாப்ளிங் கொடுக்குறோம். இந்த அம்மா ஒரு உதாரண புருஷி, மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மற்றவர்கள் உடம்புல என் கணவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு கொடுத்த நீங்கள் வாழ்க. உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ நல்லா இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வணக்கம்.